வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, இந்திராணியும் பாவையும் வீட்டில் இல்லை அப்படின்னா அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு நம்ம உதய பெருமாள் கால் பண்ணுறாங்க இந்திராணிக்கு. அப்போ தான் என்ன சித்தப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த பாருங்க சித்தப்பா, எங்களை தேட வேண்டாம், நாங்கள் சிவா எலி வீட்டில் தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோம், உங்களை இத்தனை நாள் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லினாரா. இல்லை இந்துமா, நீ இல்லாமல் எங்களால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சித்தப்பா இதுக்கு மேல் கால் பண்ணாதுங்க அப்படின்னு நம்ம இந்திராணி உதய பெருமாள்கிட்ட சொல்லவும், ஒரு கட்டத்தில் மொத்த குடும்பமும் நம்ம இந்திராணியும் பாவை பாப்பாவும் வீட்டில் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சிவா அயலி வீட்டுக்கு வராங்க. அப்போன்னா நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, சித்தப்பா அவ்வளோ பாசம் எங்கள் மேலே இருக்குன்னா நாங்கள் 2 பேர்த்த கூட்டிகிட்டு தான் வருவோம், அது சிவா அயலியோ நம்ம வீட்டில் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கட்டான சில சூழ்நிலையில் நம்ம இந்திராணி வீட்டுக்குள்ளே வரணும்னா கண்டிப்பாக சிவா அயலியை ஏற்று தான் தீரணும் அப்படின்னு சிவா அயலியும் கூட சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம செய்த எல்லா திட்டத்தையும் முறியடிக்கும் விதமாக இந்த அயலி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு ரித்திவிகாவுக்கு கோபம் வருது. அதோட பார்த்தோன்னா கபிலன் சிவாகிட்ட போய், என்னடா இங்கே அக்காவை வச்சு நீ இந்த வீட்டில் ஒட்டிக்கலாம், நீ பார்த்தியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லினேரம், உன்னோட சுய ரூபத்தை நான் கிழிச்சு எரிவேண்டா அக்கா கிட்ட அப்படின்னு நம்ம சவால் விடுறாங்க நம்ம சிவா கபிலன்கிட்ட. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் உதய பெருமாளுக்கு தெரிய வருது, நம்ம இந்துமாவும் பாவை பாப்பாவும் வீட்டில் இல்லை அப்படின்னா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்திராணிக்கு கால் பண்ணுறாங்க உதய பெருமாள். என்ன இந்துமா, நீ எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்குறேன்னு, சித்தப்பா எங்களை பற்றி கவலைப்படண்டா, நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம், என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த குழப்பமும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம், இவ்வளோ நாள் உங்களுக்கெல்லாம் நான் இப்போ கஷ்டப்பட்டு பாரமாக இருந்திருக்கேன் அப்படின்னு இருக்க நேரம் நான் வருத்தப்படுறேன் சித்தப்பா. என்ன இந்துமா சொல்கிற, ஆஃபீஸில் வேற நீ நான் இனி ஆஃபீஸுக்கு வரமாட்டேன் அப்படின்னு பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிட்டியா, எங்கள் வீட்டு சைடோ நீ வரதில் இல்லாமல் இப்படி இருந்தீங்கன்னா எங்களால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், நீ இல்லாத வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது இந்துமா அப்படின்னு சொல்லினேன். இப்போவே நான் உங்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லினேன். நிறுத்துங்க சித்தப்பா, நீங்கள் எங்களை தேடண்டா அப்படின்னு அந்த இடத்துல ஃபோனை வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் சிவா அயலி கூட தான் இந்திராணி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு உதய பெருமாள் மொத்த குடும்பமும் போய் இந்திராணியை கூட்டாக தான் வருவா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரித்திகா சொல்கிறாங்க, அப்படி தான் இந்த இந்திராணி மகாராணியை அழைக்கணும்னா அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம், வாயை மூடு, இந்த வீட்டுக்கு இந்து எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும், இந்த வீடையே உருவாக்குனது அவள் தான், எங்கேயோ ஒரு மூலையில் அடையாளம் தெரியாமல் இருந்த நம்மளை செதுக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது இந்திராணியோட அப்பா எங்கள் அண்ணனும் இந்த இந்திராணியன் தான். அப்படி இருக்க நேரம் அவள் இல்லாமல் இந்த வீட்டில் எதுவுமே அனுபவிக்க நம்மளுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு உதய பெருமாள் சொல்ல செல்வநாயகி அரண்டு போகிறாங்க. அப்போ தான் இந்த வீட்டை விட்டு நம்ம போய் இந்துவை கூட்டிகிட்டு வரணும், அவள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. மொத்த குடும்பமாக திரண்டு போது நம்ம செல்வநாயகியும் ரித்திகாவும் எதுக்கு இந்த மகாராணியை இப்படி அழைச்சாதான் இவள் வருவாளா, சிவாயும் அயலியும் தான் முக்கியம் அப்படின்னு வீட்டை விட்டு போனவ தானே, அவளை தாங்கி பிடிச்சி இழுத்துட்டு வரணுமாக்கும் அப்படின்னு கோபத்தோடு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம உதய பெருமாள் ஆர்டருக்காக மொத்த குடும்பமும் போய் நிற்கிது. அப்போ தான் இந்திராணியை கிட்ட கூப்பிட்றாங்க, நீ இல்லாமல் அந்த வீடாக இருக்காது, வா இந்துமா இப்போவே போவோம் அப்படின்னு சொல்லுற. சித்தப்பா நிறுத்துங்க, உங்களால் நான் அங்கே இருந்தால் உங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன். என்ன இந்துமா சொல்கிற, என்ன கஷ்டம் இருக்குது, நீ இல்லாமல் இருக்குது எனக்கு அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கள் அன்னை பார்த்துட்டு இருந்தா உயிரோடு இருந்தா இப்போ விடுவாரா உன்னை இப்படி இங்கே நீ இருக்கிறதுக்கு, அதே மாதிரி தான் நான் அந்த ஸ்தானத்தில் இருந்து தான் நான் உன்னை பார்க்குறேன், கண்டிப்பாக நீ இல்லாத இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல நேரம், சித்தப்பா நான் ஒரு கண்டிஷன் போட்டால் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் வர முடியும், அப்படி என்னம்மா இந்துமா என்ன கண்டிஷன் போட போகிற, நீ எது போட்டாலும் நான் ஏற்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாருங்கள் என் கூட சிவா அயலி வரணும், சிவா அயலி வந்தால் தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம இந்திராணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சித்தப்பா எனக்கு தெரியும் சிவா உங்களோட பையன்தான், அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் மறைக்கிறீங்க, ஆனால் உங்கள் வாரிசு எங்கேயும் கிடந்து கஷ்டப்படக்கூடாது, அதற்காக தான் நான் இப்படி ரூட்டை போட்டேன், கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஓகே தான் சொல்லுவீங்க, என் மேலே உள்ள பாசத்தில் உங்கள் பையன் சிவா
சிவா அப்படின்னா கபிலனுக்கு கொடுக்க வேண்டிய அதே மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் சித்தப்பா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கங்க இந்திராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணி சொல்லிட்டா, அதனால கண்டிப்பாக வந்து நம்ம அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சரிம்மா இன்று உன் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீ சிவாயும் அயலியும் கூட்டிக்கிட்டு இப்போவே வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சிவாயும் அயலியும் வந்து ரெடி ஆகிறாங்க. வீட்டுக்கு போகலாம். கபிலனோட சேட்டை கபிலன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம அறியணும்னா நம்ம இங்கே ஒத்தகி இங்கே கிடந்தோன்னா சரிப்பட்டு வராது. நம்ம விஜயகுமார் சாரும் நம்ம எதுக்காக அந்த வீட்டை விட்டு வந்தோம் அப்படின்னு வந்து நம்மளை கொஸ்டின் பண்ணாங்க. இதை சரிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு. இப்போ அண்ணியே வந்து அந்த வீட்டுக்கு நம்ம வந்தால் தான் போவோம் அப்படின்னு வந்து சொல்லுது. இது நல்ல வாய்ப்பு. நம்மளே கிரியேட் பண்ணாமல் அந்த அண்ணியே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சிவா அப்படின்னு சொல்லுறாரு. ஆமாம், இந்த சாக்கை வச்சு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி கபிலனின் முகத்திரையே கிழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா வந்து ஐடியா போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு நம்ம இந்திராணி சிவாயையும் அயலியும் கூட்டிகிட்டு வராங்க. இதுக்கு தான் காவல் கண்ட மாதிரி இவ கூடயே ஒட்டிட்டு வராங்க. எவ்வளோ தூரம் வந்து கேடு கெட்ட ஜென்மம் அப்படின்னு வந்து நம்ம ரித்திகாயும் செல்வநாயகியும் வந்து சிவா அயலியை பார்த்து சொல்கிறாங்க. அதே நேரம் கபிலன் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து வீட்டை விட்டு துரத்துனே. ஆனால் நீ மறுபடியும் அக்கா கூட ஒண்டிக்கிட்டு வரிய உனக்கு அவமானமாக இல்லை கேவலமாக இல்லை. இப்படி ஒரு பொழைப்புக்கு நீ நாடுட்டு சாகலாம்டா அப்படின்னு வந்து நம்ம சிவாயை பார்த்து சொல்ல நேரம் நீ 2ஆம் தரமாக பிறந்துக்கிட்டு என் குடும்பத்தை இந்த அளவுக்கு எங்கள் அம்மா இருக்க வேண்டிய இடத்துல உங்கள் அம்மா இருக்கா. அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணுறீங்களா, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சிவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாமே வந்து நம்ம கை மீறி போயிட்டு இந்திராணி மறுபடியும் முதல்ல இருந்தே ஆட்டத்தை ஆரம்பிக்க கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து எப்படியாவது வந்து இவனை துரத்தணும். எங்கள் அம்மா மட்டும்தான் வந்து இது இந்த என் அப்பாவோட மனைவி, இந்த குடும்பத்தோட வாரிசு நாங்கள் தான் அப்படின்னு வந்து நிரூபிச்சிடலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் விதி நம்மளை வேறு பக்கமாக திசை திருப்பதே. என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணி இந்த வீட்டில் கபிலனுக்கு இருக்கா அதே உரிமை நம்ம சிவா அயலிக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம்னா ரித்திகா ஏதோ இதில் மர்மம் இருக்குது. இந்திராணி ஒரேபடியாக இவனை தம்பி அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டானா நம்ம மாமா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செல்வனாகிட்ட போய் என்ன அத்தை உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே சந்தேகம் வரலையா? இவ்வளோ தூரம் இந்திராணி அவளை வந்து அவனை சிவாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராருன்னா அவர் ஏதோ இடத்துல வந்து லாக் ஆகியிருக்காரு. உங்கள் ஹஸ்பண்டு வந்து சிவாவோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். இந்த விஷயம் இவளுக்கு வர தெரிஞ்சுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவி. ஆமாம், சிவாவோட அம்மா இவரோட பொண்டாட்டி தான் அப்படின்னு வந்து சொன்னார். என்னத்த உண்மையாக தான் சொல்கிறீங்க, நான் ஒரு கெஸ்ஸுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்கங்க நம்ம ரித்திகா.